ஸ்பெஷலா? பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியாது. உங்களுக்காக நானே எடுத்துட்டு வந்தது. சோ இது ஸ்பெஷல் தானே? கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ட்ரிங்க். ஐ லவ் இட். சித்தப்பா அவர் போயிட்டாரு. அப்பா நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே எங்க கிளம்புற? அக்கா பக்கத்துல ஸ்டேஜ்ல போய் நிக்கணும். வரட்டா? சார், இப்பதான் டைனிங் ஹால்ல இருந்து வரேன். சாம்பாரை வாயில வைக்க முடியலங்க. சாம்பாரை பார்த்தா ரசம் மாதிரி இருக்கு, ரசத்தை பார்த்தா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. சரி, பச்சை தண்ணியை குடிக்கலாமேன்னு பார்த்தா அது ரசம் மாதிரி தெரியுது. என்ன சமையல் பண்ணிருக்காங்க? சமையல்காரன் யாருங்க? எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? அது உள்ள ஜமக்கலை போட்டிருக்கீங்களே, அதனே ஜமக்கலமா? ஒரே அழுக்கு கரை, ஒரே மூட்டை பூச்சி வேற. எப்படி தூங்குறதுனே தெரியல. அப்படியா? அப்புறம் சேர்லாம் போட்டிருக்கீங்களே, அதுல பாதி ஓட்ட உடைச்சல். என்ன கல்யாணம் பண்றீங்க? ஒரு கௌரவமா பண்ண வேண்டாம்? ஒன்னொன்னு பார்த்து பண்ணணுங்க. சுத்த பிச்சைக்காரத்தனமா பண்ணிருக்கீங்க. இந்த பாருமா, நீ சொன்ன விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எது கேட்கறதா இருந்தாலும் யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேளு. வா. அபிமா, இந்த வாலிபரோட வாழ்த்துக்களை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கிறீங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. இவரு மிஸ்டர் கிருஷ்ணன், எங்க ஆபீஸ்ல வர்க் பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆபீஸ்ல அபிமான்னா எங்களுக்கு உசுரு. எங்க உசுரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதை கண்கலங்காம காப்பாத்தணும். தேங்க்யூ சார். என்னங்க, ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க, என் புள்ள கொழு கொழுன்னு லட்டு மாதிரி இருக்கா. பக்கத்துல பாருங்க, சோப்பலாங்கி மாதிரி நிக்கிறா. அவ எப்படி இருக்கணுங்கிற? எடைக்கு எடை சதை போட்டு என் பிள்ளைக்கு சூட் ஆகிருக்க வேண்டாம். சோ அபி ஒன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன வாய் ரொம்ப நீளுது? பின்ன நடி, வரவங்க எல்லாம் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, அழகா இருக்கா, லட்சணமா இருக்கான்னு சொல்றாங்க. நீ வேற மாதிரி பேசுற. ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, அதான் என்கிட்ட தைரியமா பேசுறீங்க. வீட்டுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. இவர் முத்தப்பா, எங்க ஆபீஸ்ல பியூனா வர்க் பண்றாரு. தேங்க்யூ முத்தப்பா. சாப்பிட்டுட்டு போனோம். சரி. வணக்கம்க்கா. தேங்க்யூ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்க சார். இவரு தெரியும்ல, கண்ணன். எங்க வீட்ல பாத்தீங்களே. சார். சரி தம்பி, சாப்பிட்டுட்டு போ. சாப்பிட்டு போங்க. ஹலோ சார். கண்ணன், எப்படி இருக்கீங்க? கண்ணா, என் ஃப்ரெண்டு. சும்மா இரு. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. சாப்பிட்டு போங்க. வரேங்க. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் சார். சார் யாரு? இவர் பேரு குபேரன். 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 இருந்து சாப்பிட்டு போங்க. திடீர்னு பேர் மறந்து போச்சு. வாழ்க்கை தம்பி. ரகுமாமா வருவாங்க. சிரிப்ப பாரு. தேங்க்யூ. ஏய், என்ன பண்ற நீ? என்னவா? எங்க சைடுல வந்த gift எல்லாம் உங்க சைடுல தூக்கி வச்சிட்டு இருக்க? இத பாரு, உங்க அக்கா எங்க வீட்டுக்கு வரவதான். அதனால உங்களுக்கு வந்த gift எல்லாம் எங்களுக்கு தான் வரணும். அதெல்லாம் அப்புறம். இப்போ நீ இதெல்லாம் எடுக்க கூடாது. ஏய், நான் அப்படிதான் எடுப்பேன். என்னடி பண்ணுவேன்? என்னடி பிரச்சனைங்க?
என்னம்மா நீங்க இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தானே வந்து சேரணும் ஆமா. அது சொன்ன அந்த பொண்ணு என்னமோ லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுது ஆண்டி நான் ஒன்னும் தப்பாவே சொல்லல என்னடி ஆண்டி தோண்டிட்டு ஏற்கனவே உனக்கு வாய் பெருசு கிஃப்டா பெரிய கிஃப்ட் பிச்சைக்கார கூட்டம் வாடி என்னம்மா நீங்க அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க நீ வா வான்னு சொல்லிட்டு இருக்க பின்னாடி பாத்துக்கலாம் வா என்ன சொல்றீங்க யார் பிச்சைக்கார கூட்டம் ஆர்த்தி, என்ன பேச்சு பேசுறா இவ குழந்தை மாதிரியா பேசுறா சாமி வந்த மாதிரி ஆடுறா. பேசிட்டு போட்டோம் கண்ணு அப்படியே நோண்டி விடுவேன் சமந்தியமா உங்க பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் வாய் ரொம்ப பெருசு என் பொண்ணா இருந்தா வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன் அலமேலு விடு கீழே வா. என்ன விடு விடுன்னு என்ன இழுக்கிறீங்க அந்த எனக்கு பொண்ணுக்கு தெரியும் என்ன நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பொண்ணு பண்ணதுதான் தப்பு. ஆமா எங்கேயோ சுத்தி என் பொண்ணு கிட்ட வாங்க சரி கீழே வா. சமந்தி நல்ல நேரம் அதுவுமா ஏன் இப்படி சண்டை போடுறீங்க வாங்க சாப்பிடலாம் சரி சரி இருங்க சாப்பிடு. டாடி அது எந்த லட்சணத்துல இருக்கோ நீங்க போங்க சொல்றதை கேளு, ஏய், சாப்பிட இந்த போ. gift எல்லாம் பத்திரமா அவன் பாத்துக்கடி சாப்பிட போ. சாப்பிட்டு வந்துடுறேன் ஏண்டி பிரச்சனை பண்ற? எங்க வாடிங்க ஏண்டி இப்படி பிரச்சனை பண்ற கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா இல்லையா அவங்க பிச்சைக்கார கூட்டம்னு சொல்றாங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் பேசாம இரு புரியுதா வா வாங்க வாங்க சந்தனம் எடுத்துங்க வாங்க வணக்கம் சார் வாங்க சார் ஹாய் துல்ஸ் Hello. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன். ஸ்டேஜுக்கு போலாமா இல்ல நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சரி கொஞ்சம் உட்காருங்க நான் அதை வரேன் இப்படி வாங்க உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமா எதுவும் வேண்டாம் No, thanks. ஓகே கிஃப்ட் எல்லாம் அங்க போயிங்ஸ் இந்த வாங்க வா 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 சாப்பிடலாம். பாருங்க சாப்பிட்டு வந்தோன்னு ஒரு வேலை பண்ணணும் என்ன நம்ம கொண்டு வந்த ஜாமான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க மேற்கொண்டு ஏதாவது தேவைன்னா வாங்கணும்ல பிள்ளைக்கு அப்பனா இந்த ஒரு வேலையாவது செய்யுங்க சரி, 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 தலைய சரி. தலைய ஆட்டாதீங்க பே பே பேன்னு அங்க பாருங்க எங்க ஐயோ என்ன இல்ல அங்க அந்த மஞ்சள் சட்டைக்காரங்க ஆமாமா அவன் அவன்தான் என்ன அவன்தான் அவன் எதுக்கு இங்க வந்தா கல்யாணத்துக்கு வந்திருப்பான். கல்யாணம் அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு என்னங்க சம்பந்தம் பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஐயோ அவன் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இல்லைங்க கலாட்டா பண்ண வந்த மாதிரி இருக்கான் இல்ல இல்ல அவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. ஐயோ அவனை போய் துரத்துங்க துரத்துங்க இல்ல இல்ல நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ பண்ண சொன்னேல்ல அதை பண்றேன். ஐயோ பாஸ்கரா பாஸ்கர் ஐயோ போடி பாஸ்கரா பெரிய பிரச்சனைடா என்னம்மா ஐயோ அவன் வந்திருக்கான்டா யாரு டேய் உனக்கு முதல்ல ஒரு பொண்ணு பார்த்தமே அந்த சனியை கூட செத்து போச்சே அவங்க அண்ணன்டா ஹலோ சார் வாங்க ஹலோ ஆமா அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் டேய் அவன் உனக்கு அச்சத போட வந்திருக்கான் உனக்கு ஆசிட் ஊத்த வந்திருக்கான்டா ஐயோ பாக்கெட்ல கைய விடுறான்டா உள்ள துப்பாக்கி இருக்க போது சுட்டுக்கிட்டு போட்டு போறான்டா சும்மா இருமா போடா 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 டேய் எங்க போற பேசிட்டு வரேம்மா பேசு பேசு அபி அங்க உஷாவோட நின்னு பேசிட்டு இருக்கானே யாருன்னு தெரியுதா நம்ம தொல்காப்பியம் தான் தொல்காப்பியனை பத்தி சொல்ல அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் பாரு யாருன்னு தெரியுதா தெரியலங்க எனக்கு பொண்ணு பார்த்து தூக்கு மாட்டி செத்தான்ல அவளோட அண்ணன் அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் தெரியலங்க என்ன நடிக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸோட நின்று தானே பேசிட்டு இருக்கான் அவனை யார் கூப்பிட்டது என்ன கேட்டா அந்த ஆளு எனக்கு தெரியாது என்ன அபி என்ன நடந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போடுறீங்களா என்ன ஸ்டேஜில் நிக்க வச்சு இன்சல்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா இது பாருங்க நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்
பாரு எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம். வெரி நைஸ் புக். எங்க காட்டுங்க. உஷா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல விரோதியா? இது பாரு, என் கல்யாணத்துக்கு நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ஆனா கெடுதல் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அபி, இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. அது பத்தாதா? அதுக்கப்புறமும் ஏன் இதை கெடுக்க பாக்குற? இந்த புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவர் சொல்லி கொடுத்தாரா? ஏங்க எதுக்காக இப்ப சத்தம் போறீங்க? நீங்க பேசாதீங்க. என் கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, அதுக்கப்புறமா எதுக்காக வந்திருக்கீங்க? என் நிலைமையை உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் நிம்மதியை கெடுக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. ப்ளீஸ் வெளியே போங்க. இத பாருங்க, என்ன சொல்ல வரும்? ப்ளீஸ் விட்டுருங்க. இப்ப நீங்க என்ன பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பேர் பிரபு, கிஃப்ட் ஷாப்ல ஒர்க் பண்றேன். நீங்க தானே அபி? ஆமா. மார்க்கோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எம்டி இந்த பொக்கையை உங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காரு. மேடம், இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வரேன் மேடம். என்னக்கா கையில புக்கே வச்சு பார்த்துட்டு இருக்க? ஓ, இது என் எம்டி கொடுத்துட்டு இருக்காரு. இன்விடேஷன் வச்சப்போ கல்யாணத்துக்கு வர முடியுமோ முடியாதோன்னு சொன்னாரு. ஸோ நைஸ், புக்கே கொடுத்துருக்காருல. சரி வாக்கா, ஸ்டேஜுக்கு போலாம். வாக்கா. வாங்க எடுத்துங்க. வாங்க சார். வாங்க சார். வாங்க அங்கிள். டேய் முட்டா பையல சும்மா இருக்கியா? அங்கிள் சந்தனம் போடா. ரவி, அபி இது ரவி. ஏய், மாமா வந்துட்டாரு. வாங்க. அபி ஒரு நிமிஷம். மாமா, என்ன மாமா எங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. கை விடுறா. என்ன டல்லா இருக்கீங்க? பழைய படத்து ஹீரோ மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. அங்க எங்க ஆத்தா சாக துடிச்சிட்டு இருக்கா, நீ இங்க கல்யாணத்துல கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, வாங்க. சும்மாரா, நாளைக்கு கல்யாணம் உடனே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? வாங்க. தம்பி, அம்மாக்கு எப்படி இருக்கு? ஆமாங்க, வந்து ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வருவோம் இல்லாம வந்த இடத்துல எப்படி இருக்காங்கன்னு கேக்குறீங்க. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? உங்களை நம்பி எப்படிங்க எங்க பையனை கட்டி கொடுக்கறது? இல்லைங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா இங்க கல்யாண வேலை யார் பாத்துக்கிறது? அதனால தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாமே. தாத்தா செத்து முடிஞ்சோன்னு வரலாம்னு இருந்தீங்களா? என்னங்க நீங்க அபசகுணமா பேசுறீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்ங்கற வேக்கானமா நல்லா தான் பேசுறீங்க. சரி, இங்க நின்னுட்டு அப்படி இருடா. நான் போராடி வாங்கி கொடுத்த கோட் சூட்டை போட்டுட்டு அங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இருங்க, இந்த சீர்சனத்தில எங்க வச்சிருக்கீங்க? அந்த ரூம்ல எல்லாத்தையும் நான் செக் பண்ணனும். வாடா மாப்ள போயிட்டு வருவோம். எதுக்கு? வாடானா விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீங்களும் வாங்க. உஷாரா இல்லைன்னா மொட்டை அடிச்சு போடுவாங்கடா அவங்க. அபி, ஏதோ பிரச்சனை பண்ற போல இருக்கு. மாப்பிள்ளையும் போறாரு. அந்த பொண்ணு இருக்கா பாரு. என்னம்மா, அம்மா இங்க சாப்பிட போல? ஏன் நாங்க சாப்பிட போனா கிஃப்ட் எல்லாம் தூக்கி உங்க பக்கம் வைப்பீங்க? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நாங்க ஒண்ணும் உங்கள மாதிரி கிடையாது. ஏய், நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. யார் ரொம்ப பேசுறா? நீ ரொம்ப பேசி. என்ன நினைச்சிருக்க நீ உன் மனசுல? இவன் உன் மனசுல சும்மா இருடி. சார், அபின்னு மட்டும் போடாதீங்க, முழு பேரு அபிநயான்னு போடுங்க. சரிங்கம்மா. எங்கங்க பாத்திரம் கடைக்கே கூட்டிட்டு போறீங்களா? ஏங்க மண்டபம் அவ்வளவு பெருசு கிடக்குது, இங்க மூலையில கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கீங்க. எல்லா லிஸ்டையும் செக் பண்ணிரணும். மாமா, இங்கதான் எவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு, என்ன பார்த்துட்டு இருக்கு? இருக்கட்டும் மாப்ள, ஒரு முறை நம்ம பாத்துக்கணும். தாலி கட்ட பிறகு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஆட்டப்பட்டி வச்சு கூட ஏமாத்தி போடுவாங்க. உஷாராயிக்கணும். லிஸ்ட்ல இருக்கிறபடி பார்த்தா
2 ஐட்டம் குறையுதல்ல கண்டுபிடிச்சிட்டேன்ல எங்க எங்க அந்த 2 ஐட்டம் எங்கன்னு கேக்குறேன். இருங்க ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன ஐட்டம் விட்டு போச்சுன்னு சொல்லுங்க. தாவறதெல்லாம் விட்டு போற அளவுக்கு அது ஒண்ணு சின்ன ஐட்டம் இல்லம்மா, முக்கியமான விஷயம். எங்க அது? இத பாருங்க, விடுகதை போடாம எந்த ஐட்டம் மிஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. வாஷிங் மிஷினும் வேக்கம் கிளீனர் எங்க? வேக்யூம் கிளீனரா? எது வேக்கம் கிளீனர்னா உனக்கு தெரியாதா? தரை துடைப்பான் ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், வால் மாதிரி நீட்டிட்டு இருக்குமே அது. அதே மாதிரியா ஒரு பீரோ மாதிரி இருக்கும், அதுக்குள்ள துணியை போட்டீங்கன்னா டோபி வேலை செஞ்சு வெளிய போடுங்க, அதுக்கு பேர் தாங்க வாஷிங் மிஷின். இத பாருங்க, வாஷிங் மிஷின் வேக்யூம் கிளீனர் அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியுதுன்னு வாய் பேசுறீல்ல, ஏன் வாங்கி வைக்கல? அதானே நல்ல வேலை என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு செக் பண்றதுக்கு. வாடா தின்னி பண்றாரு, வேற ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு பாருங்க. செக் பண்றோம். நீங்க கொடுத்த லிஸ்ட்ல எல்லாத்தையும் நாங்க வாங்கி வச்சிட்டோம். பத்தலனா இன்னும் 2 பேரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுங்க. எல்லாம் இங்க இருக்கு. இத பாருங்க, நாம கொடுத்த லிஸ்ட்ல வாஷிங் மெஷின், வேக்யூம் கிளீனர் இதெல்லாம் எழுதல மாமா. டேய் பாய்தியாத்தனமா உளறிட்டு இருக்காத. இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைடா. இப்ப துணிமணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வேண்டாமா? தரை துடைக்கிறதுக்கு வேக்கம் கிளீனர் வேண்டாமா? இதெல்லாம் எழுதணுமா? அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். என்ன பெரிய பெரிய லிஸ்ட்ங்க? எழுதுறது ஒரு ஃபார்மாலிட்டி தானா? இத பாருங்க, லிஸ்ட்ல இல்லாதது வாங்கலனா ஃபார்மாலிட்டி உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறீங்க. லிஸ்ட்ல உள்ளத வாங்காம விட்டா ஏன் வாங்கலன்னு எங்களை கேள்வி கேக்குறீங்க. அப்புறம் நாங்க என்னத பண்றது? இங்க பாருமா, ஆரம்பத்துல இருந்து உனக்கு எனக்கு ஒத்துவல்ல, கொஞ்சம் பேசாம இருக்கியா? இன்னால நான் வரலன்னு வெச்சுக்கோ, பாஸ்கர் ஏமாத்திருப்பீங்கல்ல. இத பாருங்க, ஏமாத்தாததுன்னு வார்த்தை விடாதீங்க சொல்றேன். என்ன பண்ணி புடுறா? என்னங்க இந்த அளவுக்கு வாயிடுது? பின்ன டூட்டு பொண்ணு மாதிரி துணி கட்டிட்டு இருக்கும்போது தெரிய வேண்டாம் உனக்கு? இங்க பாருங்க, எங்களுக்கு தேவை வாஷிங் மிஷினும் வேக்கம் கிளீனரும், அவ்வளவுதாங்க. இது பாருங்க, 2க்கும் சேர்த்து ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். இந்த நேரத்துல நாங்க எங்கெங்க போறது? அதெல்லாம் பொண்ணு விட்டு பிரச்சனைங்க எங்களுக்கு எதுக்குங்க? உங்களுக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக கள்ள நோட்டை அடிச்சு கொடுக்க முடியும்? இத பாருங்க, இப்போ உங்களுக்கு தேவை வேக்யூம் கிளீனரும் வாஷிங் மிஷினும். ஆமாங்க. அது இப்போ உடனே இங்க வரும். அது என்னோட. அப்புறம் என்னங்க? கொஞ்சம் சரிங்க மேடம். ஆனந்த் இங்க வா. பாஸ்கரா மேடமே சொல்லிட்டு போயிட்டாங்க, பிரச்சனை சால்வ். நீ வேணா கொஞ்ச நேரம் பொண்ணோட பேசிக்கோ. ஆனா டைனிங் டேபிள் ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுவேன், விட்டுட்டு ஓடியாந்துறணும். சரியா? வாங்க. லட்டு தான் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு, பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவி, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. இந்த மாதிரி கூத்துலாம் நான் எதிர்பார்த்தேன். நீ கவலைப்படாத, முக்காவாசி கடலை தாண்டிட்டோம். கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஓகே?